இவரு உன் டாடி கிடையாது. உன் டாடி பேரு சூர்யா. அவரு சென்னையில இருக்காரு. நாம சென்னைக்கு போகும்போது நான் உனக்கு காட்டுறேன். அப்ப ஏன் டாடி? இதோ பாரு பூஜா, உனக்கு இவருதான் அப்பா. ஆனா அவ உனக்கு அம்மா கிடையாது. ஹால்ல போட்டோக்கு மாலை போட்டு வச்சிருக்காங்கல்ல, அதான் உங்க அம்மா. அவங்க செத்து போயிட்டாங்க. நீங்க போய் சொல்றீங்க, இவங்க தான் என் மம்மி. பூஜா, அழக்கூடாது பூஜா. மம்மி. அசோக், அழக்கூடாது. அம்மா, பிஞ்சுங்க மனசுல இப்படி நஞ்ச விதைக்கிறீ. யாரு? நான் நஞ்ச விதைக்கிறேனா? நீ கலந்து வச்சிருக்கிற பாரு விஷம், அத நான் எடுக்கிறேன். அது உனக்கு இப்ப புரியாது, போக போக தான் புரியும். விடு லட்சுமி, விஷயத்த சொல்லிட்டல, இதுக்கு மேல பேசினா நல்லா இருக்காது. வா வா. அழாத அசோக், அழாத. பூஜா, அழக்கூடாதுமா. அழாத. வா. இவரு உன் டாடி கிடையாது. உன் டாடி பேரு சூர்யா. அவரு சென்னையில இருக்காரு. காயத்ரியோட அப்பா அம்மாவை இந்த வீட்டை விட்டு துரத்தணும்னா அதை அசோக்கை வச்சுதான் செய்யணும். அசோக், என்னடா ஆச்சு? ஏன் இப்படி தனியா உட்காந்துருக்க? கேக்குறேன்ல என்ன ஆச்சுன்னு. டாடின்னு இனிமே நான் உங்களை கூப்பிடக்கூடாதா? கூப்பிடலாண்டா கண்ணா. யார் உன்னை கூப்பிடக்கூடாதுன்னு சொன்னது? பாட்டி தான். நீங்க என் டாடியே இல்லைன்னு சொல்றாங்க. அவங்க சும்மா சொல்றாங்கடா. ஏன் டாடி அப்படி சொன்னாங்க? பாட்டிக்கு உங்களை பிடிக்கலையா? தெரியலையேடா. ஐ ஹேட் திஸ் பாட்டி. எப்ப பார்த்தாலும் எதையாவது சொல்லிக்கிட்டே இருக்காங்க. மம்மியையும் திட்டுறாங்க. அவங்க வந்ததுல இருந்து நம்ம யாருமே ஹாப்பியா இல்ல. அந்த பாட்டி எனக்கு சுத்தமா பிடிக்கல டாடி. அப்படிலாம் சொல்லக்கூடாதுடா கண்ணா. என்ன இருந்தாலும் அவங்க உன் பாட்டி இல்ல. உங்களெல்லாம் பார்க்கணும்னு தானே அவங்க ஆசையா வந்திருக்காங்க. அதெல்லாம் இல்ல டாடி. நமக்குள்ள கோல் மூட்டி விட்டு சண்டை போட வைக்கணும்னே வந்திருக்காங்க. வெரி பேட் பாட்டி. அவங்க எப்பதான் ஊருக்கு போவாங்க? அவங்களாலாம் கிளம்ப மாட்டாங்க. அவங்க ஊருக்கு போகணும்னா நீ தான் ஏதாவது பண்ணணும். நான் என்ன பண்ணணும் டாடி? தாத்தா பாட்டிய ஊருக்கு அனுப்பி வைக்கணும்னு மம்மி கிட்ட நீ தான் சொல்லணும். ஆனா நான் சொன்னா கேட்க மாட்டாங்களே. சொல்ற விதத்துல சொன்னா கேட்பாங்க. எப்படி டாடி? என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, சொல்றேன் கேட்டுக்கோ. நீ என்ன பண்றனா, கஷ்டப்படுறாங்களேன்னு கடன் கொடுத்தோம். இப்போ நாங்கள் கஷ்டப்படுற மாதிரி ஆயிடுச்சு. அவங்க உங்களுக்கு தர வேண்டிய மொத்த அமௌண்ட் எவ்வளோ? இவங்க எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தம் 15 லட்சம் தம்பி.
மா மா வரேன். என்னப்பா? உட்காருங்க. என்ன விஷயம்னு சொல்லு, வேலை இருக்கு. ஒரு மேட்டர் டிஸ்கஸ் பண்ணணும். உட்காருங்க. சொல்லு மா சொல்லு, என்ன விஷயம்? ஏன் தயங்குற? மா ஊர்ல இருக்கிற வீடு இருக்குல்ல, ம் அதை வித்தா எவ்வளோக்குமா போகும்? இப்போ எதுக்கு அதெல்லாம் கேட்குற? சொல்கிறேம்மா, அந்த வீட்டை வித்தா எவ்வளோ போகும் சொல்லுங்கண்ணே. அது 12-13 லட்சம் போகும். நம்ம குத்தகைக்கு விட்டுருக்கோம் தோப்பை வித்தா? தோப்பு ரொம்ப பெருசா இருக்கும்டா. அது ஒரு 20-25 லட்சம் வரைக்கும் போகும். ஆமா, இப்போ எதுக்கு இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க? என்னமோ இதெல்லாத்தையும் விற்க போற மாதிரி. விற்க தான் போகிறோம். முத்தையா, நீ என்ன சொல்ற? மா ஜெயா இப்போ பெரிய பிரச்சனையில் இருக்காம்மா. அதை சரி பண்ணணும்னா ஒரு 15 லட்சம் ரூபா பணம் தேவைப்படுது. அதனால தான் நம்ம ஊரில் இருக்கிற வீட்டில் தோப்பை வித்துடலான்னு. சும்மா இரு முத்தையா. மா பேச்சுக்கு கூட வீட்டையும் தோப்பையும் விக்கிறேன்னு சொல்லாத. அது நம்ம பூர்வீகம்டா, நம்ம மண்ணு. அதுல உங்க அப்பாவோட ரத்தமும் வேர்வையும் கலந்துருக்கு. தெரியுமா, ஆனால் ஜெயாவுக்காக நீ எது வேணாலும் பண்ணு. ஆனா இதுக்கு நான் எந்த காலத்திலயும் ஒத்துக்கவே மாட்டேன். மா ப்ளீஸ்மா. இங்க பாரு முத்தையா, ஒரு பிரச்சனையை சரி பண்றதுக்கு என்ன விக்கணும்னு சொன்னா வித்துருவியா? மா என்னம்மா பேசுறீங்க? இப்ப பதற பாரு. இதே பதட்டம் உனக்கு நம்ம வீட்டையும் தோப்பையும் விக்கணும்னு நினைக்கிறப்ப வந்திருக்கணும். பரம்பரை சொத்துங்கிறது உன் அப்பா கிட்ட இருந்து உனக்கு வர்றது, உன்கிட்ட இருந்து உன் பிள்ளைக்கு போய் சேரணும். நடுவுல அதை விக்கிறதுக்கு நீ யாரு? மா ஜெயா ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு இருக்கா. அவளை காப்பாத்துறது என் கடமை இல்லையாம்மா? ஜெயா கிட்ட பணத்தை கேட்டு பிரச்சனை பண்றது யாரு? ஊருக்காரங்க தானே. அவங்க கிட்ட போய் பேசு. பணத்தை கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துடுறோன்னு சொல்லு. அவங்க அதுக்கு ஒத்துக்குவாங்க. அதை விட்டுட்டு வீட்டை விக்கிறேன் தோப்பை விக்கிறேன்னு சொல்றதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்ல முத்தையா. சரிம்மா, நான் ராமாயிட்ட பேசுகிறேன். நான் அப்படி கேட்டேன்னு எதுவும் மனசில் வச்சுக்காதீங்கம்மா. ஐயோ, நான் வர அன்னைக்கு நிறைய பேர் பார்க்கணும். என்ன பண்றது? அந்த ஆள் வேற வந்திருப்பானே. ஒரு நிமிஷம், என்ன மாப்ள? உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். சாரி மாப்ள, நான் கொஞ்சம் பிசினஸ் விஷயமா பரபரப்பா போயிட்டு இருக்கேன். நைட்டு ரிலாக்ஸா பேசலாம். ஒரு நிமிஷம் இருங்கன்றல. பிசினஸ் பத்தி தான் பேசணும். பிசினஸ் பரபரப்பெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு நான் சொல்றத கேளுங்க. என்ன மாப்ள, நீங்க நேரங்காலம் தெரியாம பேசிக்கிட்டு இருக்கீங்க. சொல்லுங்க சொல்லுங்க, சீக்கிரம் சொல்லுங்க. என்னன்னு சொல்லுங்க. பிசினஸ் பண்ண போறோம்னு கலர் கலரா ரீல் விட்டுட்டு இருக்கீங்கல்ல, என்ன பிசினஸ் மாமா அது? என்ன மாப்ள, நைட்டு பூரா தூங்காம கொள்ளாம மட்ட மல்லாக்கா படுத்து நான் சொன்னதை பத்தி டீப்பா யோசிச்சிருப்பீங்க போல இருக்கு. அதான் மாப்ள, நீங்க என்கிட்ட அசிஸ்டண்டா சேர்ந்துருங்கன்னு சொன்னேனே, அதை பத்தி யோசிச்சு என்கிட்ட அசிஸ்டண்டா சேர்ந்துடலான்னு முடிவே பண்ணிட்டீங்க போல இருக்கு. வெரி குட் வெரி குட். இப்படிதான் இருக்கணும். அதெல்லாம் விடுங்க. முதல்ல என்ன பிசினஸ் பண்ண போறீங்க அது சொல்லுங்க. சொல்றேன், ஆனா அந்த விஷயம் படு ரகசியமா இருக்கணும். கடுகளவு கூட வெளியே கசிஞ்சிடக்கூடாது. ஓகேவா? சரி, ஓகே, சொல்லுங்க. இப்போ ஒரு வீடுனா அங்க லக்ஷ்மி கடாச்சம் நிறைஞ்சிருக்கணும். அப்பதான் பண வரவு தட்டுப்பாடு இல்லாம இருக்கும். வாழ்க்கையில எல்லா மனுஷங்களுக்கும் பணம் தேவைப்படும். அது எவ்வளவு வந்தாலும் பத்தவே மாட்டேங்குது. இழுத்துக்க பறிச்சுக்கன்னு இருக்கு. இந்த பாயிண்ட் நீங்க ஒத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, முதல்ல விஷயத்துக்கு வாங்க. விஷயமே இதான் மச்சான். என்னது? அதாவது ஒவ்வொரு வீட்லயும் லக்ஷ்மி கடாச்சத்தை பொங்க வச்சு உலக மக்கள் அத்தனை பேரையும் கோடீஸ்வரன் ஆக்கணும்னு தான் என்னுடைய பிசினஸ். இதை எப்படி பண்ண போறீங்க? எப்படி பண்ண முடியும்? அதான உங்க கொஸ்டினே. மாப்ள, கேள்வி கேட்டு பதில் சொல்றவங்க ஆர்டினரி மேன். கேள்வி கேட்காமலே அதை புரிஞ்சுக்கிட்டு பதில் சொல்றவன் பிசினஸ் மேன். அவன் பிசினஸ் மேன். ஓகே, நான் இப்போ பாயிண்ட்டுக்கு வரேன். மகாமேருன்னு ஒன்று கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்னது அது? லக்ஷ்மி குபேர மகாமேரு. இனிமே கண்ணா பின்னான்னு கேள்விப்படுவீங்க. ஏன்னா இந்த லக்ஷ்மி குபேர மகாமேருவை நான் தான் புதுசா கண்டுபிடிச்சு மார்க்கெட்ல இறக்க போறேன்.
அடுத்த நிமிஷமே தமிழ்நாடு கொந்தளிக்க போகுது. எனக்கு ஒரு மகாமேர் வேணும், எனக்கு ஒரு மகாமேர் வேணும்னு ஆம்பளை பொம்பளைன்னு அத்தனை பேர் போட்டி போட்டு வாங்க போறாங்க. ஒரு மகாமேருவை பண்றதுக்கு 5 லட்சம் ரூபாய் வேணும். ஆனா அத அசால்ட்டா 50 லட்சத்துக்கு விற்கலாம். எப்பேற்பட்ட லாபம் பாத்தீங்களா? உங்க மனசுக்குள்ள இப்ப ஒரு கேள்வி தோணி இருக்கும். இவ்வளவு லாபம் தர மகாமேருவை ஏன் வேற யாரும் தயார் பண்ணி வைக்கல? என்ன இந்த கேள்வி உங்க மனசுல ஓடுச்சுல்ல? இந்த மகாமேருவை பத்தி நம்ம ஊர்ல தெரிஞ்சவங்க ரொம்ப 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 கம்மி. அதுவும் இல்லாம இது பண்றதுன்னு அவ்வளவு ஈஸி இல்ல மாப்ள. ஏகப்பட்ட நுணுக்கமான வேலை இருக்கு. 2க்கு 3 அகலத்துல அடிபாகம், மேல 24 அடுக்கு இருக்கணும். நுனி ரொம்ப கூர்மையா இருக்கணும். கூர்மை இல்லைன்னா லக்ஷ்மி டிஸ்டர்ப் ஆயிடுவாங்க. அப்புறம் பணம் மழையா கொட்டாது, சும்மா தூரல் தான் விடும். அதனால ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். அப்போ இதுதான் நீங்க பண்ண போற பிசினஸ்? of course. 5 லட்சம் போட்டா 45 லட்சம் லாபம். எந்த பிசினஸ்ல இவ்வளவு லாபம் கிடைக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் நம்புற மாதிரியே இல்லையே. சொன்னா உங்களுக்கு நம்பிக்கை வராது மாப்ள. செஞ்சு காட்டுறேன், வித்து காட்டுறேன், பொட்டி பொட்டியா பணத்தை கொண்டு வந்து கொட்டுறேன். கண்ணால பார்த்து அப்புறம் நம்புங்க. பாத்தீங்களா, இப்பவே தகவல் தெரிஞ்சுட்டு எங்க ஊர்ல பிசினஸ் ஸ்டார்ட் ஆயிருச்சு. நான் கிளம்புறேன், அப்புறம் பேசுறேன். ஹலோ, எஸ், ஐ எம் ஆலினால் அழகராஜா. சொல்லுங்க. என்னடா சூர்யா, மாப்பிள்ள கிட்ட ஏதோ பிசினஸ் பத்தி பேசிட்டு இருந்த போல? பிசினஸா? அந்த கூத்தை ஏன் கேக்குறீங்க? ஏதோ மகாமேருவான், அது 5 லட்சத்துக்கு பண்ணி வித்தா 45 லட்சம் லாபம் கிடைக்குமா? இதெல்லாம் நம்புற மாதிரி இல்லப்பா. இவனை பத்தி சரியா விசாரிக்காம பணத்தை வர தூக்கி கொடுத்துட்டீங்க. விடுறா, 5 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணா 45 லட்சம் வருமானம் வருதுன்னு அவர் நம்புறாருல, அவருடைய நம்பிக்கை ஜெயிச்சுட்டு போட்டோம். எப்படி சொல்லி உங்களுக்கு புரிய வைக்கிறதுனே தெரியலப்பா. டேய், நான் சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கேன்டா. மாப்பிள்ளை இந்த தடவை ஆரம்பிக்க போற பிசினஸ் ஓஹோன்னு போகும். நீ கவலைப்படாதப்பா, எல்லாம் சரியாயிடும். நீ சும்மா இரு. எனக்கு அந்த நம்பிக்கையே இல்ல. டேய், நீ நிதானமா இருடா. தயவு செஞ்சு எதையும் போட்டு குழப்பிக்காத. சார் இல்ல சார், முத்தையானால உங்களை ஒன்றும் பண்ண முடியாது. அவனை நினைச்சால நீங்க ஒரி பண்ணிக்காதீங்க. நம்ம டிரைவர் அவன்கிட்ட மாட்டினதுனால அதை வச்சு ஏதாவது ஒரு பிரச்சனையில என்னை இழுத்து விடணும்னு பார்த்தான். நான் பிடிச்சி லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கி விட்டுட்டேன். பயந்து ஓடி போயிட்டான் சார். இனிமேல் அவன் நம்ம பக்கமே வரமாட்டான். உங்களெல்லாம் அவன் நினைச்சு கூட பார்க்க மாட்டான் சார். அதுவும் இல்லாம நம்ம ஜெயா கழுத்துல அந்த முத்தையா எப்படியும் கூடிய சீக்கிரத்துல தாலி கட்டிடுவான். அதுக்கப்புறம் அவன் நம்ம ஆட்டி வைக்கிற பொம்மை சார். சரிங்க சார். ஓகே சார், ஓகே சார், ஓகே சார். மேம், என்னாச்சு மேம்? ஒன்றும் இல்லை, எல்லாம் அந்த முத்தையா விஷயம்தான். ஓ, ஜெயா, போன் அடிக்குதுமா. இந்த வரேம்மா. யாருமா? ஏசி சார் நம்பர் மாதிரி இருக்கு. இல்லம்மா, துர்கா மேடம்மா. ஓ, ஹலோ, குட் மார்னிங் மேம். ஜெயா, இது உண்மையாவே குட் மார்னிங்னா நீ எனக்கு ஏதாவது ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லு. என்ன மேடம்? ராமையா உங்க வீட்டில் வந்து பிரச்சனை பண்ணப்ப உங்க அம்மா முத்தையாவுக்கு ஃபோன் பண்ணாங்களே, அவன் வந்தானா? அப்பவே வந்துட்டான் மேடம். வந்து சூரப்புலி என்ன பண்ணாரு? கடனுக்கு அவன் பொறுப்பேத்துக்கிட்டான் மேடம். வாரே வா, இந்த அளவுக்கு உண்மையில அவ்வளோ காதலா? சூப்பர். உண்மையாவே இது குட் மார்னிங் தான். ஆமா மேடம், 15 லட்சம் ரூபாய் கடனும் அவன் தலையில. இப்ப நானு ஃப்ரீ பேர்ட். இது இப்படி ஆகும்னு தெரிஞ்சிருந்தா அப்பவே 10 லட்சம் ஜாஸ்தியா வாங்கிட்டு வந்திருப்பேன். தெரியாம போச்சே. மேடம், கேட்டிங்களா எங்க அம்மா பேசுறத? ரொம்ப பேராசல்ல. உங்க அம்மா மாதிரி ஒரே ஒரு ஆள் கூட இருந்தா போதும்,
இந்த உலகத்தையே ஒரே சுருட்டா சுருட்டிடலாம். ஜெயா, முத்தையாவால உன் 15 லட்சம் ரூபாய் கடன் பிரச்சனை தீரப்போதேன்னு உனக்கு சந்தோஷம். ஆனா எனக்கு நீ இழுத்த இழுப்புக்கெல்லாம் அவன் வர்றதை நினைச்சு சந்தோஷம். இந்த அளவுக்கு உன்னை லவ் பண்றவன் இனிமே அவங்க அம்மா சொன்னாலும் உன்னை விட மாட்டான். உன் கழுத்துல தாலி கட்டியே தீருவான். பரவாயில்ல, நல்லாவே மயக்கி வச்சிருக்க. எல்லாமே உங்க பிராக்டிஸ் தானே மேடம். நீங்க தான் என்னோட குரு. இருந்தாலும் நீ குருவை மிஞ்சின சிஷ்யா ஆயிட்டம்மா. ஜெயா, ஜெயா. ஐயோ அம்மா, அத்தை வராங்க. மேடம், அத்தை வராங்க. நான் திருப்பி உங்களை கூப்பிடுறேன். ஓகே, வச்சுறேன். வந்திருக்கிறது என் மாஜி மாமியார் தானே? ஆமா மேடம். போனை ஆஃப் பண்ணாம அப்படியே வை. ஓகே ஓகே ஓகே. ஜெயா, என்னம்மா வீட்ல தான் இருக்கியா? வணக்கம். வாங்க உட்காருங்க. என்ன சாப்பிட்றீங்க சம்மந்தி? டீயா காஃபியா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாங்க. நீங்க 2 பேரும் முதல்ல உட்காருங்க. அம்மா, அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. நீ போய் கொண்டு வா. இல்ல ஜெயா, 2 பேரும் உட்காருங்க. நான் உங்ககிட்ட தான் முக்கியமா பேசணும். என்னத்த? ஏதாவது முக்கியமான விஷயமா? இப்ப நடக்கிறதெல்லாம் உனக்கே கொஞ்சமாவது நியாயம்னு தோணுதா? உனக்கும் முத்தையாவுக்கும் ஒருத்தர் பிடிச்சு போச்சு. என் பிள்ளைக்கு அவன் மனசு போல ஒரு வாழ்க்கை அமையணும்னு நான் ஆசைப்பட்டேன். அதனாலதான் இதுல எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி இந்த கல்யாணம் நடக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்காக நீங்க எல்லாரும் என்ன முட்டாளு நினைச்சிடாதீங்க. அத்தை, என்ன அத்தை, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? உங்களை நான் தெய்வமா நினைச்சிட்டு இருக்கேன். இரு ஜெயா, என்ன பேச விடு. நீங்க இப்ப கஷ்டத்துல இருக்கீங்க, வசதி வாய்ப்பு இல்ல. அதனாலதான் வழக்கமா கல்யாணத்துல கேக்குற சீர்சனத்தி, பாத்திரம் பண்டம் எதுவுமே கேட்கல. கட்டின புடவையோட வந்தா போதும்னு சொன்னேன். அந்த அளவுக்கு தான் என்னாலையும் பெருந்தன்மையா நடந்துக்க முடியும். அதுக்காக நீ பாட்டுக்கு எப்பவோ பட்ட கடன்ல என் பையனை அடைக்கணும்னு சொல்றதெல்லாம் சரியா படல. அத்தை, நான் அவர்கிட்ட இந்த கடனை அடைக்க சொல்லவே இல்லை. அவராதான் இந்த கடனுக்கு நான் பொறுப்பேத்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு. அவனும் ஏதோ ஒரு வேகத்துல அப்படி சொன்னானா நீயும் சரின்னு விட்டுடுவியா? இல்ல எங்க கடன் பிரச்சனையை நாங்களே பாத்துக்கிறோம்னு சொல்லிட வேண்டியதானே? நான் சொல்லணும்னு தான் நினைச்சேன். ஆனா அதுக்கப்புறம் அவரை நான் பார்க்கவே இல்லை. நீ இவ்வளவு சர்வசாதாரணமா சொல்லிக்கிட்டு இருக்க. ஆனா அங்க அவன் கிராமத்துல இருக்கிற வீட்டை விக்கலாமா தோப்ப விக்கலாமான்னு சொல்லி மண்டையை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கான். அவனை பார்க்கவே எனக்கு கஷ்டமா இருக்கு. உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவன் சந்தோஷமா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஆனா கல்யாணத்துக்கு முன்னாடியே அவன் இவ்ளோ கஷ்டப்படுறத நினைச்சா எனக்கு ரொம்ப மனசுக்கு வேதனையா இருக்கு. இன்னும் அவன் எவ்வளோ வேதனைப்பட போறான்னு பொறுத்து இருந்து பாரு செல்லக்குட்டி. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதே நிலைமையில ஏன் பையன் இருந்து அந்த கடனை எல்லாம் நீங்க அடைக்கணும்னு சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? இப்பயும் சொல்றேன், அந்த கடனை அடைக்க வேண்டியது ஏன் பொறுப்பு. அதை சத்தியமா உங்க பையன் தலையில நான் வைக்க மாட்டேன். இதை எனக்காக சொல்லாம உண்மையிலேயே உன் மனசுல இருந்து சொல்றதா நான் நம்புறேன். உங்க நம்பிக்கையை கெடுக்கிற மாதிரி நிச்சயமா நான் நடக்க மாட்டேன். கல்யாணத்தை எப்படியும் 20 நாள் கழிச்சு தான் வைக்க முடியும். அதுக்குள்ள இந்த கடன் அடைக்க என்ன வழின்னு பாருங்க. நானும் ராமையா கிட்ட பேசுறேன். மொத்த பணத்தையும் ஒரே தடவையா கொடுக்க முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா நீங்க கொடுக்கற மாதிரி ஒரு ஏற்பாட்டை பண்றேன். இல்ல சம்மந்தியம்மா, பரிகார பூஜையை பண்ணிட்டா கல்யாணத்தை சீக்கிரம் வச்சிடலாம். இல்ல, எனக்கு என்னவோ மனசுக்கு சரியா படல. இவ்வளவு நாள் பொறுத்து இருந்தோம். இன்னும் கொஞ்ச நாள் தானே. பொறுமையா கல்யாணத்தை பண்ணுவோம். அவசரப்பட வேண்டாம். அத்தை, நீங்க எதுவும் மனசுல வச்சுக்காதீங்க. எல்லாத்தையும் நல்லபடியா சரி பண்ண வேண்டியது எங்களோட பொறுப்பு. சரி, நான் இப்ப பேசினது உன் மனசை ஏதாவது சங்கடப்படுத்தி இருக்கலாம். ஆனா இப்பவே இது எல்லாத்தையும் தெளிவா பேசி ஒரு முடிவுக்கு வந்தாதான் சரியா இருக்கும். அதனாலதான் சொன்னேன். நான் வரேன். போயிட்டாங்களா? ஹலோ மேடம். அந்த ராமையா விஷயத்துல நம்ம கொஞ்சம் அலட்சியமா இருந்துட்டோம். எல்லாம் கரெக்டா நடந்து கல்யாணம் ஆக போற நேரத்துல உள்ள பூந்து குட்டைய குழப்பிட்டான். அவனை சும்மா விடக்கூடாது. ஆமா மேடம், நிச்சயமா அவனை சும்மாவே விடக்கூடாது. ஏதாவது செஞ்சே ஆகணும். அவனை என்ன பண்றதுன்னு யோசிக்கிறேன். ஆனா அவனை கண்டிப்பா சும்மா விட மாட்டேன். சரி ஜெயா, நான் வச்சிடுறேன். சரிங்க மேம்.
சூர்யா தண்டபாணி என்ன எவ்வளோ தூரம் சூர்யா? சும்மா இங்கே பக்கத்தில் தான். எப்படி இருக்கீங்க? வீட்டில் எல்லாம் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சூர்யா. ஏன் நடந்து போறீங்க? வாங்க நான் ட்ராப் பண்ணுறேன். இருக்கட்டும், இந்த பக்கத்தில் புக் ஷாப் போயிட்டு இருக்கேன். அப்படியே ரிலாக்ஸ்டாக நடந்து போய்க்கிறேன். ஓகே சூர்யா, பார்க்கலாம். நான் கிளம்புறேன். வாங்க. தண்டபாணி சொல்லுங்க சூர்யா. இல்லை, உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கலாமா? என்ன சூர்யா, என்கிட்ட போய் பர்மிஷன்லாம் கேட்டுக்கிட்டு எதுவாக இருந்தாலும் தயங்காமல் கேளுங்க. இல்லை. சொல்லுங்க சூர்யா, என்ன வேணும்? ஒன்றும் இல்லை, காயத்ரி பற்றி ஏதாவது தகவல் தெரிஞ்சதா? நான் கோயிலுக்கு போயிருந்தேன். அப்ப யாரோ முன்னாடி வந்து சூர்யா பேர்ல அர்ச்சனை பண்ணிட்டு போயிருந்தாங்க. நானும் ஓடி போய் பார்த்தப்ப காயத்ரி மாதிரியே இருந்தது. கொஞ்ச தூரம் போனேன், ஆனா பிடிக்க முடியல. நான் வந்துட்டேன். நீ இதுக்கப்புறமும் என்ன தேடுறது தெரிஞ்சா சத்தியமா சொல்றேன், நான் செத்துருவேன் சுப்பு. அடியே சக்கரை கட்டி நெஞ்சுக்குள்ள ஸ்டிக்கரை ஒட்டி என்னத்தான் எங்க கூட்டி போறியோ நீ தாய வெள்ள கட்டி வாடிய செல்ல குட்டி உன்னத்தான் தேடுறேன். நானும் தேடி பார்த்தேன், உலகம் தாண்டி பார்த்தேன், உன்னை போல் அழகிய தான் பார்த்ததில்லடி. கவிதை பாடி பார்த்தேன், கதகளி ஆடி பார்த்தேன். அடியே என்ன கொஞ்சம் பார்த்து சொல்லடி. அஞ்சல நான் உனக்கு எஞ்சிற, நீ எனக்கு கொஞ்சம் தான் வாடி